ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக பல்வேறு பரப்பட்ட வீடியோ பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்குறி விரைப்புத்தன்மை தொடர்பாகவும் சீக்கிரம் விந்து வெளியேறுதல் தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட குறிப்புகளை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து இதற்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் பார்க்காதவங்க அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே நேரம் சில ப்ராடக்ட்டுகளை ரிவ்யூ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியாமலே நம்மளில் பலர் இருந்துகிட்ருக்கோம். பொதுவாக அதை பற்றி வெளிக்கொணர்வு விதமாகவும் இது எப்படியெல்லாம் கிடைக்குது, இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்குள்ள வீடியோக்கள் நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட்டுகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரபல ஹிமாலயா நிறுவனத்தாருடைய டென்டெக்ஸ் ராயல் பார்க்க போகிறோம். பொதுவாக இவங்களுடைய நம்ம ப்ராடக்ட்களான ஹிம்கோலின், டென்டெக்ஸ் ஃபோர்ட்டு இதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். பார்க்காதவங்க தயவுசெய்து முன் வீடியோக்களை போய் பார்த்துட்டு வாங்க. ஆமாம், அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஏறத்தாழ இன்றைக்கி ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக புழக்கத்தில் இருக்கிறது தான் இந்த டென்டெக்ஸ் ராயல்ங்கிற ஒரு ப்ராடக்ட். பொதுவாக கம்பெனி ஆரம்பித்து 1930 ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த R&Dயில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுகளை கொண்டு வருவதற்கு இது பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் மட்டும் ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு மேலாக நம்மளுடைய புழக்கத்தில் இருந்துகிட்ருக்குது. பலருக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாக்களே இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்பவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த ப்ராடக்டோட இதை பற்றி யூசேஜ் என்ன, யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஆண்குறி எழுச்சியின்மையினால் பலர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஏறத்தாழ இளமையான காலகட்டத்தில் விந்த போய் தகாத செயல் மூலமாக வீணடித்து விட்டு, அதே நேரத்தில் முறை தவறிய உறவுனால் இந்த ஆண்குறி சில பாதிக்கப்பட்டு பின்னால் அது எழுச்சி அடைவதற்கே தன்னால் இயலாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களால் சரியான முறையில் உடல் உறவு கொள்ள முடியாது. பொதுவாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விந்து வெளியேறுவதுக்கு முன்னாடி இந்த ஆண்குறி எழுச்சி எப்படி அடையுதுங்கிறத ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனாக ஒரு விளக்கமாக நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பொதுவாக நீங்கள் நினச்சிட்ருக்கிற மாதிரி ஆண்குறி ஒரு லெகமெண்ட்னாலேயோ, ஒரு டெண்டான்னாலேயோ, ஒரு வலுவான தசை நார்னாலேயோ அல்லது போன்ஸ்னாலேயோ ஆனது கிடையாது. அது ஓரினை கார்பஸ் கவர்னோசம் மசில்ஸும் ஒரு பார்ட்டான கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் மசில்ஸும் உள்ளடக்கியது. இதில் உள்ள இந்த நைட்ரிக் ஜெனட்டிக்கு உள்ள செல்கள்னால் நைட்ரிக் ஆக்சைடு லெவல் இரத்த தந்துவிகளால் ரிலீஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த ஆண்குறியில் உள்ள இரத்த தந்துவில் பெட் லாக் ஆகி ஆண்குறி நீட்சி அடைய வைக்கும். அப்போ நீங்கள் சின்ன வயசில் ஆண்குறியை அழுத்தி பார்த்துருப்பீங்க, எவ்வளவு கல் மாதிரி இருந்திருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் நாளாக அந்த இது எங்கே போகுதுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட இதில் பார்க்கும்போது நாளாக இந்த ஆண்குறி தளர்ச்சி பாதிக்கப்பட்டு போயிடும். அதே நேரம் இந்த ஒரு எழுச்சியின்மையும் ஏற்படுறதுனால நம்ம உடல் உறவில் போதுமான அளவு நம்ம நாட்டத்தையும் ஆர்வத்தையும் செலுத்த முடியாததுனால வந்துடும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னால் அவங்க உடல் உறவுனால ஒரு எரிச்சல், ஆங்ஸைட்டி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி வந்துடுவாங்க. அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டென்டெக்ஸ் ராயலில் ஏறத்தாழ 10 கேப்சூல்கள் இருக்குது.
இது வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மீடியமான ரேட்டில் தான் விற்றுட்ருக்காங்க. இவங்களும் அதிகமான ஒரு காஸ்டிங்லாம் இல்லை. அதே நேரத்தில் வந்து 30 மாத்திரை உள்ள சின்ன ஒரு கண்டெய்னர்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதில் உள்ள கேப்சூல் வந்து கொஞ்சம் ராயல் டைப்பான ஒரு ஜெலாட்டின் கேப்சூலில் வந்து இந்த மருந்துகளை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் பயன்படுத்துகிற அளவுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய கலர் காம்பினேஷன் வந்து இருக்கிறனால வந்து எளிதில் வந்து மக்களை வந்து கவரக்கூடியது. அதே நேரம் வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவுரை என்னென்னா, எந்த ஒரு மருந்தானாலும் தயவு செய்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை வந்து அணுகி நீங்கள் வந்து விளக்கங்கள் வந்து பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் எந்த மருந்துகள் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுய மருந்துகள் வந்து எடுத்துக்கொள்வது வந்து அவ்வளவு வந்து சாலச் சிறந்தது வந்து கிடையாது. சரி, இப்போ பார்த்துட்டோம். இதில் வந்து இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து 10 மாத்திரைகள் உள்ள ஸ்ட்ரிப்பு வந்து இருக்கும். ஏறத்தாழ வந்து ஒரு ஸ்ட்ரிப்போட விலை வந்து 265 ரூபாய் இருக்குது. ஒரு கேப்சூலோட விலை வந்து ஏறத்தாழ 26 ரூபா 50 பைசா அளவு வரைக்கும் இது வந்து இருக்குது. சரி, இது எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிமாலயா ஸ்டோரில் ஓடிசி ப்ராடக்ட்டுகளாகவே நீங்கள் ஆன்லைனில் மூலம் இது வந்து வாங்கி கொள்ளலாம். இல்லை இது அருகில் உள்ள ஹிமாலயா உள்ள ஸ்டோரில் போல் கூட நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அல்லது வந்து இன்றைக்கி வந்து அமேசான் இந்த மாதிரியான இதுலேயும் அருகில் உள்ள மெடிக்கல்ஸ்லேயும் கூட இந்த இது வந்து கிடைக்கிது. சரி, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குங்கிறத ஒரு இதை பார்த்துடலாம். நான் இதில் வந்து தமிழில் பற்றி சொல்லும் பொழுது வந்து சில மூலிகளோட பேர்கள் வந்து வித்தியாசப்பட்டுரும். ஆனால் இதில் வந்து என்ன லேபிளில் இருக்குங்கிறத அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கோக்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு நெரிஞ்சில் அதனுடைய எக்ஸ்ட்ராக்டில் வந்து தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து பவுடராக வந்து கோகிலாக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ரெக்காந்தா லாங்கிஃபோலியா அப்படிங்கிற ஒரு இதுவும், வத்தடா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரூனஸ் அமெலகாடஸ் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அதே நேரத்தில் ஷுனிசனாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளப்பரிஸ் எடுலரிஸ் அப்படிங்கிற ஒரு பொருளும் மூலிகையும் கலந்துருக்கு. அதோட மிக மிக முக்கியமானது இந்த குங்குமம். நீங்கள் கேட்கலாம், குரோரஸ் சட்டைவாஸ்ன்னு சொல்லக்கூடிய குங்குமம் வந்து இதில் கலந்துருக்கிறனால தான் இது வந்து அதிகமான விலைக்கு வந்து இதாகுது. நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி சார் சடனாக வந்து இது வந்து எப்படி ஆண்குறி விரைப்புத்தன்மை இப்போ ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் முதலுறவுக்கு போகும்பொழுது என்ன கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, பாலில் வந்து குங்குமப்பூ கலந்து தான் கொடுப்பாங்க. பின்னால் வந்து அது பெண்களும் எடுத்துக்கொண்டு குழந்தை சிவப்பா பிறக்குங்கிற மாதிரி கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய அது உண்மை கிடையாதுங்க. இந்த குங்குமப்பூவில் மட்டும் ஒரு விசேஷித்த ஆற்றல் வந்து அதில் வந்து இருக்குது. உடனடியாக அந்த நர்வஸை தூண்டி விட்டு எரெக்ஷனை அதிகப்படுத்தக்கூடியது. அது எந்த வகையான நர்வஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இதை உள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதோடு வந்து இதெல்லாம் வந்து எதில் இது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முஷலின்னு சொல்லக்கூடிய நிலப்பனை கிழங்கு சாரில் வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதோடு வந்து சொல்லக்கூடியது நாகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வெத்தலை இருக்கு இல்லையா, பைப்பர் பெட்டிலேன்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றிலையில் சாரில் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்துகளுடைய காம்பினேஷனை வந்து தான் ஒவ்வொரு கேப்சூலையும் வந்து இதில் வந்து அடைச்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து உடல் உறவு பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அப்படி வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுக்கிறதுனால தப்பு வந்து கிடையாதுங்க. இப்போ மாடர்னில் உள்ள சிடனஃபில் சிட்டேட், டெலனஃபில் சிட்டேட் வந்து அதனுடைய இது வந்து வேறு. இதை சரிங்களா, இது வந்து ஒரு ரெகுலர் சப்போர்ட்டிவாக கூட நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் ஒழிய இதனால் வேறு எதுவும் வந்து நோண்டு சைடு எஃபெக்ட் வந்து இருக்கிறதாக அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணலை. சரிங்களா, இது வந்து நம்ம வந்து தினசரி வந்து காலையில் ஒன்றோ அல்லது இரவு ஒன்றோ வந்து பிஃபோர் ஃபுட்டோ அல்லது ஆஃப்டர் ஃபுட்டோ எடுத்துக்கிற வேண்டியது. பொதுவாக வந்து இது மாதிரி இது ஒன்றும் பொழுது உங்களுடைய அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களோட நீங்கள் அணுகி அவங்க உங்கள் கைடன்ஸ் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து விளக்கங்கள் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அதே நேரத்தில் வந்து
இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து விந்தணுக்களுடைய வீரியத்தையும் ஆண்குறியுடைய எழுச்சியும் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால வந்து நம்ம உடல் உறவில் வந்து நல்லா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். எழுச்சியின்மையை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்து நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணக்கூடிய செல்களை வந்து இந்த கோகிலாசா அந்த அப்படியான ஹெர்பல்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆர்என்டியில் வந்து அதை வந்து சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி தான் இணையதளத்திலே அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி இது பண்ணும் பொழுது அந்த எழுச்சியின்மை வந்து பாதிக்கப்பட்டு அந்த ஆண்குறி விரைப்புத்தன்மை குறையிறது இருக்கிறதுல அது வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்குதுங்க. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தினசரி நம்ம ரெகுலராக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒழிய இதனால் வந்து நோன்னு சைடு எஃபெக்ட் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நீங்கள் வந்து அருகில் உள்ள இதில் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது உங்களுடைய ஒரு கனியாக போயிடுது. அதே நேரத்தில் வந்து இதை வந்து இந்த டென்டெக்ஸ் ராயலை வந்து நம்ம வந்து அருகில் உள்ள கடைகளில் கூட நம்ம வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஒன்ஸ் கன்சல்டிங் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ரெகுலராக போய் கூட நம்ம வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து பார்க்கும் பொழுது அந்த உடல் உறவுக்கான வீரியத்தை வந்து அதிகப்படுத்துது. ஆண்குறி எழுச்சியின்மையை வந்து சரி செய்ய வைக்குது. அதே நேரத்தில் வந்து தாம்பத்தியத்தோட இதை நீடித்த இன்பத்துக்கு கிடைப்பதற்கும் இதாகிட்டு இருக்குது. சிலவங்களுக்கு இந்திரியம் வேகமாக வெளியேறியது இல்லையா, அதையும் இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து சில அற்புதமான ஆற்றல் இருக்குது. வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.